துறைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த துறையிலே தெரிவிக்க ஆரம்பிடுவாங்க. அப்போ நினச்ச பொதுவாக போலீஸ்னால் நமக்கு வந்து லஞ்சம் வாங்குவாங்க, ஏதாவது பேசுகிற ஸ்டேஷனுக்கு போனால் கொஞ்சம் கடுமையாக நடந்துடுவாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்து எந்த வேலைக்கு போனாலும் சரி இந்த போலீஸ் வேலைக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். விதி விடலை. எங்கள் அண்ணனே ஒரு அப்ளிகேஷன் வாங்கி கொண்டு வந்து இதை போடுறாரு, கிடைச்சா பார்க்கலாம்னாரு. அவர் பேச நேரடியாக போட்டோம். அந்த ஆண்டு எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மற்றபடி எந்திரிகள்லாம் திறமை பார்த்து லாண்டாட கொடுத்து சட்டம் ஒழுங்கில் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து பின்னாடி அதை ஒரு சோதனை எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, கடமையை செய் பலன் எதிர்பார்க்காத அந்த ஒரே வழிதான் வாழ்க்கையில் இருக்கணும். அதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ட்டு அப்போ ஆரம்பித்தது. எந்த ஜாதி மத இன உணர்வுகளும் அப்பாற்பட்டு நம்ம கண்ணு முன்னாடி மனச்சாட்சியும் சட்டத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் பின்னாடி வீரமணம் பிடிக்கிறதுக்குள்ள ஒரு விருப்பம் உள்ளவங்க வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நாங்கள் விருப்பப்பட்டு போயிட்டு நான் நினச்சேன் சாதாரண நம்ம அலுவலகம் மலை இல்லை நம்ம சிறுமலை மாதிரி இருக்கும்போது வீரப்ப இருக்கிற காட்டுன்னு நினச்சேன். நமக்கு தெரிஞ்ச மலை இந்த மலைகள் தானே. நம்ம போய் பார்த்து தெரிஞ்ச மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே பார்த்தாலும் காடாது. பல மாநிலங்களுடைய குறுக்க போகுது. வீரப்பனே ஒரு 4000 ஸ்கொயர் சதுர கிலோமீட்டருக்குள்ள மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட ஒரு சூழலில் தேடி இந்த உலகத்தில் உங்களுக்குலாம் என்னென்ன ஐடியா இருக்குமோ இப்படி போயிட்டா சீக்கிரமாக பிடிச்சிக்கலாம்னு சொல்லி அத்தனை ஐடியாவை நாங்களும் பயன்படுத்தி பார்த்து பல முறை தோல்விகளை கண்டு அப்புறம் யோசிச்சோம், இந்த காட்டுகளில் போயிட்டு வரவரோட நம்பி நம்ம பிடிக்க முடியாது, ஒரு காலத்தில் பிடிக்க முடியாது. அங்கே வேட்டைக்கு போகிறவங்க அல்லது மாடு வச்சு மேய்க்கிறவங்க அல்லது புல்லுக்கு போகிறவங்க விறகுக்கு போகிறவங்க அல்லது வேறு ஏதாவது தொழிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஃபாரஸ்டோட நட்புல இருக்கிறவங்க அப்படி எல்லாத்தையும் நம்ம தகவல் சேகரித்து பார்த்து கிடைக்கல. நாங்களே காட்டுக்குள்ளே தங்கி இருக்கிற முடிவு, ஆறுகள் ஓரங்களில் பரிசல் ஓட்டுறது, விவசாய கூலிகளை வைக்கிறது, பஸ்ஸில் கண்டக்டராக போகிறது, சிறுதானியங்களை வாங்கி விற்கிறது, பெட்ஷீட்டு ஏலம் விடுறது. ஒரு 3 கான்ஸ்டபிள் மென்டலாக தெரிஞ்சாங்க, மென்டல் மாதிரி ஆக்டிங் செய்வாங்க. 3 கான்ஸ்டபிள் பெக்கர் மாதிரி பிச்சு எடுத்துருந்தாங்க. இப்படி பல பேர் கஷ்டத்தினால தன்னை யார் என்று மறைத்து கொண்டு கஷ்டப்பட்ட போது எங்களுக்கு கிடைச்ச தகவலில் அப்புறம் கடைசி ஆப்ரேஷன் பட்டு கொடுக்குற முடிவுக்கு வந்தது. அப்புறம் எங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்தோம். இடையில் நம்மளுடைய பணிகளை நம்ம பார்த்த விதத்தை பெரிய நேரம் மனசில் பயந்தாலும் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து எஸ்பிஐ ஐபிஎஸ் வரைக்கும் வந்து ஒரே வேலை பார்த்து கிடையாது. நாளைக்கு கூட இந்த ட்ரைனிங் அங்கே எந்த ட்ரைனிங்கும் நம்மளை கூப்பிடுவாங்க அனுபவத்தை சொல்கிறதுக்காக. அதனால் இந்த வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான் நமக்கு பார்க்கலாம். இந்த வாழ்க்கை முழுக்க எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயணத்துக்கு பின்னாடி ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் கை செய்து எண்ணத்தை மட்டும் நல்ல எண்ணங்களாக வச்சுக்கணும். நம்மளுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக இருந்தால் பயணங்கள் ஆரம்பத்தில் கரடுமுடாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு சாதகமாக மாறி. என்னை நிறைய பேர் சோதிச்சு பார்த்துருக்காங்க, லஞ்சம் கொடுத்து பார்த்துருக்காங்க. படுக்கிறதுக்கு நான் எப்பயுமே தரையில் படுக்கிறாங்க, இப்போது தரையில் படுக்கிறாங்க. எனக்கு பயங்கரமான கட்டில் செஞ்சு விட்டாங்க. என்னை கேட்ட மைய கட்டில் தூக்கி கொண்டு வந்தையே எடுத்து கொண்டு அனுப்பிவிட்டோம். அங்கே ஆரம்பித்த அந்த நேர்மையை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும், என்னென்ன தூய்மையாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கு. ஒரு 48 நாள் பொய் பேசாமல் இருந்தீங்கன்னா 49 நாள் பொய் பேச மனசு வராது. 48 நாளைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனச்சாட்சிப்படி கடமையை செஞ்சீங்கன்னா 49 நாள் அதே மாதிரி கடமை செய்யறதுக்கு நமக்கு வந்து எண்ணம் வரும். பழக்கத்தினால அதை கொண்டு வந்துடலாம். முடிந்தவரை இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோடும், இந்த மக்கள் மீது அக்கறையோடும், இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தமிழ் சமுதாயம் வந்து நம்மளை வாழ வைக்கும், உறுதியாக வாழ வைக்கும். அது என்னன்னு தெரியல, நம்ம இது வரைக்கும் தமிழ் பேசுகிறவங்க யாரும் தாழ்ந்து போகவில்லை, எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காங்க. அதனால் இதை பல மேடையில் பேச சொல்லும்போது வடநாடுக்காரங்க ட்ரைனிங் வந்தால் தான் நம்ம இங்கிலீஷில் பேச வேண்டியது, வேறு வழியே இல்லை. ஏன்னா அங்கேருந்து வரவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. 2 பேருக்கு பொது பாசையாக இங்கிலீஷில் பேச வேண்டியிருக்கு. நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிளாஸ் போனால் நம்ம இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் இன்றைய மக்கள், நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து எந்த பந்தாலும் இல்லாமல் யதார்த்தமாக மதுரை பாஷையில் நீங்கள் பேசி பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும்.
அதே யதார்த்தமான பாஷை. உலகத்திலே பல வெற்றி படங்கள் சினிமாவில் வந்திருந்தாலும் மதுரை பாஷையில் எடுத்து போட்ட படங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் வெற்றியாக இருக்குது. அதனால் நம்மளுடைய மதுரை மண்ணினுடைய தமிழை நாம் காத்துக்கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்ய அதைத்தான் இந்த சமுதாயம் நினச்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு பின்னாடியே நீங்கள் செஞ்ச சேவை அல்லது நீங்கள் செஞ்ச சமுதாயத்துக்கு செஞ்ச ஒரு பணியை நினைவில் இருக்கும். அதை பார்த்துட்டே உங்கள் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக வளருவாங்க. நாமெல்லாம் என் பையனுக்கு வந்து வேலைக்கு போய் கேட்கவே இல்லை, அவனே படித்து அவனே வேலைக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு மிச்சம் இல்லை. அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். நாட்டுக்கு சிவாரிசு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஸ்டேஷனுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சட்டத்தை மதித்து நடந்தீங்கன்னா எந்த காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியம். விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா அண்ணன் வீட்டில் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா இன்னும் அதோடவே ஊரில் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சில நேரத்தில் பார்க்க முடியும், அண்ணன் வீட்டில் விட்டு கொடுக்க முடியாமல் போட்டு கேஸுக்கு போய் அது ஊரே சிரிச்சு போயிடும். அந்த குடும்பம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாது. பரவாயில்ல, விட்டு கொடுக்கணும். அது மாதிரி விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா சின்ன சின்ன விட்டு கொடுத்தல் பொறுப்படுத்துறது. பொறுப்பை இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கலன்னு யார் எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தில் பல பேர் யோசிச்சுருக்கிற நேரத்தில் எந்த ஒரு ஆண்மகன் அழைக்காது. நான் கூட்டி வரிசை சொல்கிறேன், எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பாயிண்ட் போட்டுருக்கு. என்ன பாயிண்ட்னா, பொய் பேசாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா. என் அப்பா எனக்கு சொன்ன செய்தி அது. எல்லாரும் எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருப்பாங்க. போன அப்புறம் என்னப்பா எல்லாரும் கூட வந்து ஐடியா கேட்குறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்னப்பா சொல்கிறீங்க, கரெக்டாக பொய் பேசாரா அப்படின்னு சொன்னது ஈஸி. ஆனால் நடைமுறைப்படுத்தி வாழும்போது தான் தெரியுது, பொய் பேசாமல் வாழுவர்கள் பொறுப்பு நிறைய எடுக்க வேண்டும், பொறுத்து போக வேண்டும். ஏன்னா நீங்கள் ஏமாத்துறீங்கனாலே வாயில் பொய் வார்த்தை வந்துருங்க. பொய் பேசக்கூடாது முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப இயற்கைக்கு பக்கமாக போயிடுவீங்க. இயற்கை என்பதே கடவுள் நான் நினைக்கிறேன். இயற்கைக்கு பக்கமாக போயிடுவீங்க. இயற்கை முழுக்க உண்மையாக இருக்கிறது. வானம் பொழிகிறதுன்னா அது ஒரு கணக்கில் தான் பெய்யுது, புரியுதா? அது எந்த ஒரு உண்மைக்கு பக்கமாக இருந்து அது வந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக போகும்போது அதை சரி பண்ணுறதுக்காக இயற்கைக்கு ஒரு முடிவெடுத்து வர்றதை நம்ம வந்து பெருஞ்சீற்றுன்னு சொல்கிறோம். இயற்கை பெருஞ்சீற்றுகள் கடல் குதித்தோன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மைக்கு உண்மையாக நீங்கள் வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாக நல்ல உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாமி மாதிரியான ஆட்கள்லாம் எங்களுக்கு ஆண்ட காலத்தில் வேலைக்கு போன காலத்தில் இருந்து ஆதரவுகள் தெரிவித்து ஒரு நட்பில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அதில் மறைக்க முடியாது. நல்ல மனசு உள்ளவங்க. அதனால் எங்கேயாவது ஆதிசங்கர் சொல்கிறாரு, அவங்க கேட்டிருக்காங்க, கடவுள் அடையணும்னா எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுன்னு சொல்லி. அவர் கடைசியாக சிந்திச்சுட்டு சொன்ன வார்த்தை, கடவுள் அடையணும்னா முதல்ல ஒரு நல்ல மனிதன்கிட்ட போய் நற்குணங்கள் உள்ள ஒரு மனிதனை தேடி ஒரு நட்பை உண்டாயிக்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? நீங்கள் நினைப்பீங்க. அந்த நற்குணம் உள்ள ஒரு ஆட்களை நீங்கள் நட்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா காலப்போக்கில் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட குணம் போயிடும். நம்மகிட்ட இருக்க கெட்ட குணம் போயிட்டு அப்போ நம்மளும் நல்லவனாக இருக்கும். நல்ல குணங்களுடைய வாழ்க்கைக்கு இறைவனே வந்து குருநாதர் அமைச்சிருவார். நான் அப்படித்தான் நான் நம்புகிறேன். அந்த பஜகோவிந்தங்கிற வார்த்தைக்கு, பஜகோவிந்தங்கிற அந்த அந்த தலைப்பில் வரக்கூடிய அந்த பாடல்கள் சின்ன புக்கு இருக்கு, வாங்கி வந்து படிச்சு பாருங்க. அந்த சத் சங்கங்க நம்மகிட்ட இருக்கிற மூலத்தனத்தை போக்கி இறைவனை கூடி சேர்த்து நல்ல குருநாதரை கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நல்ல இடித்துறையக்கூடிய மனைவியோ இடித்துறையக்கூடிய மன்னனோ இல்லைன்னா அந்த அரசன் தானாக கெட்டுப்பாங்கன்னு சொல்லி ஒன்று சொல்கிறார் இல்லையா? ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சிட்டா உங்களுக்கு அந்த இடித்து தொலைக்கூடிய சூழ்நிலை வராது. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தப்பாக போக மாட்டோம், நல்லதே நடக்கும். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு நிலையை இந்த பத்திரிகையை பற்றி சொல்லணும்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. உண்மையில நான் மறந்துட்டாங்க, சாமியாக கொடுக்குறாங்க. பத்திரிகை துறை வந்து நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் 4 தூண்கள் இருக்கிறது. அந்த 4 தூணில் ஒரு தூண் வந்து பத்திரிகை, ஒரு தூண் அரசியல், ஒரு தூண் நீதி, ஒரு தூண் வந்து நம்மளுடைய நிர்வாகம். ஆக நிர்வாகம், நீதி, அரசியல், அதுக்கடுத்து யாரு? பத்திரிகை. இந்த பத்திரிகை மட்டும் நேர்மையாக இருந்துட்டா எந்த மனிதனும் தப்பே பண்ண முடியாது. என்னுடைய தனிப்பட்ட எனக்கு நிறைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருக்காங்க.
நிறைய விஷயங்களை நாட்டு நடப்பில் நாங்கள் அடிக்கடி பேசிக்கணும் சந்திப்போம். ஒரு பத்திரிகை துறை ஆசிரியர் நேர்மையாக இருந்தாருன்னா அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய தவறு செய்யக்கூடிய அத்தனை அதிகாரிக்கும் பயம் ஏற்படுகிறாங்கன்னா உண்மை சொல்கிறேன். ஆமாம், அப்போ எதை எழுதுவாரோ ஏதாவது சுட்டி காட்டிடுவாரோ பிரச்சனை பெருசாகிறாரோன்னு பயந்துருவாங்க. அதனால் அந்த அரசியலமைப்பினுடைய 4 தூண்களில் வலுவான தூணாக இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் வந்து நேர்மையை கடைப்பிடிச்சு சமுதாய நோக்கத்தோட சமுதாய கண்ணோட்டத்தோட நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க. சமுதாயமாக வெளிப்படையும் தப்பு பண்ணுற அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து பயந்து கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்கு அவங்களுக்கு மற்றவங்களாம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் பணியாற்றுங்க. அவருடைய சார்ந்தவர்களுக்கு, இந்த விழா எடுத்தவர்களுக்கு, நீங்களெல்லாம் அவரோட கூட்டம் அத்தனை பேருக்குமே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி